ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் 14/4/2026 இது தமிழ் வருஷங்களில் பார்த்தலையானால் 60 வருஷங்களில் 40வது வருஷமாக வருது. விஸ்வாவசு வருஷம் அப்படின்றதுக்கு அடுத்ததாக பராபவ வருஷம் வருது. இந்த வருஷத்தினுடைய ராஜா அப்படின்னு பார்த்தோன்னா குரு பகவான். மந்திரி செவ்வாய். இந்த வருஷத்தில் மந்திரி செவ்வாயாக இருக்கார். இந்த வருஷத்தில் சேனாதிபதி அர்க்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன். அதனால் பார்த்தலையானால் தானியங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் நெருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராஜா குருவாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக வெற்றிகரமாக கையாண்டு மக்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்க, மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் பார்த்தோம்னா ராகு இருக்கார், சனி செவ்வாய் இந்த புதன் இந்த 3 கிரகங்கள் மீனத்தில் இருக்குது. இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் பார்த்தலையானால் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாளான நட்சத்திரம் சதய நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம். மிகப்பெரிய மாயை விளையாட்டுகள், சித்து விளையாட்டுகள், இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் ப்ரோக்ராமிங், மாயை விளையாட்டுகள், ஃபண்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அது தவிர இந்த ஏரோஸ்பேஸ், ஏரோடைனமிக், அது தவிர காற்றின் வழியாக பிரச்சனைகள், இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தோம்னா ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகமும் ஆரம்பிக்கிறது. எல்லா கிரகங்களும் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதால எந்த ஒரு விஷயமும் ஆரம்ப காலகட்டத்தில் தடையாக இருக்கும். இது குரு பகவான் மாறின உடனே, அதாவது 26/5/2026 குரு பகவான் கடகத்துக்கு வர்றார். இந்த வருஷத்தில் 3 பெயர்ச்சிகளும் நல்லபடியாக இருக்குது. அதாவது சனி பகவான் பெயர்ச்சியில் இருந்தாலும் வக்கரகதி கிடையாது. எப்போது 5/7/2026 அதாவது ஜூலை மாதத்தில் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். 26/5/2026 அப்போது அந்த 26/5 அப்போ பார்த்தலையானால் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறதன் மூலம் மிகப்பெரிய ஏற்றம். அது தவிர இந்த வருஷத்தினுடைய கடைசி, அதாவது ஒரு 10ஆம் மாதம் வாக்கில் பார்த்தலையானால், அதாவது 11ஆம் மாதம் 13/11/2026 அப்போது ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி இருக்குது. மிகப்பெரிய விசேஷம், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இருக்குது. ராகு கேத்துவின் பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தலையானால் மகரத்தில் ராகுவும் கடகத்தில் கேத்துவும் இருக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது குருவோடு சேர்ந்து இருக்குது. அதாவது குரு பகவான் இந்த வருஷம் திருப்பியும் பெயர்ச்சி ஆகிடுறார். 10ஆம் மாதத்துலேயே பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் குரு பகவான் சிம்மத்தில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். ஆட்சி விழா, அதாவது சிம்மம் அவருடைய நட்பு வீடுன்னு சொல்லக்கூடியது. அதனால் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த ராசியில் உட்காந்துட்டு அவர் 5ஆம் பார்வையாக தனுசை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் நல்ல ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் இந்த ஏற்கனவே போர் சூழல் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே, அதாவது மாசி மாதத்திலே சொல்லியிருந்தேன். அதாவது விஸ்வாவசு வருஷம் மாசி மாதத்திலே போர் சூழல்கள் நிச்சயமாக வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி போர் சூழல் வந்தது. இப்போ பார்த்தோம்னா போர் சூழல்கள் சற்று அமைதிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போத்துலேருந்து, அதாவது மே மாதம் 2026 பார்த்திங்கன்னா போர் நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு பிறகு 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் போர் நிச்சயமாக தணியக்கூடும், ரொம்பவுமே தணியக்கூடும். இதில் பார்த்தலையானால் இந்த இது அரேபியன், சவுத் வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய அரேபியன் கண்ட்ரீஸினுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரேபியன் கண்ட்ரீஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு தங்கத்தினுடைய விலை 12,000 15,000 அதே ரேட்லேயே இருக்கும்.
அது தவிர வந்து வெள்ளியினுடைய விலை சீராக ஏறி கிட்டத்தட்ட ஒரு 350 400 ரூபா பர் கிராமுக்கு கொண்டு வந்துடும். இப்போ பார்த்தோன்னா இந்த வருஷம் நம்மளுடைய இந்தியன் கரன்சி ஸ்டேபிளாக இருக்கும். இருந்தாலும் டாலர் ஸ்டெபிலிட்டினால் வந்து இந்தியன் கரன்சி சற்று வீழக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 105 ரூபா வரலும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அது தவிர பார்க்கும்பொழுது ஷேர் மார்க்கெட் இண்டிசஸில் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. மே மாதத்துக்கு மேலே ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். ஷேர் மார்க்கெட்டில் நிச்சயம் ஏற்றம் இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஏப்ரலுக்கு மேலே மே மாதத்துக்கு மேலே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்து தன்னோட வீட்டையை பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமாக தடைகள் அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்பவும் ஜாகிரதையாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. பெண்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் வரும். அரசாங்கத்தின் மூலியமாக அரசாங்கத்தில் பெண்களுக்கு வந்து அந்த அளவு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே 12ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் போகிறது வந்து அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. சூரியனோட சம்மந்தப்பட்ட மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிறது அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது. புதனும் வந்து நீச்சப்பட்டு போகிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கரன்சி வந்து நம்மளது ஃபால் ஆச்சுன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னாலே அதிகமாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் வந்து தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய வாய்ப்பு, பால் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையையும் நிச்சயமாக சமாளிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் வந்து நம்மளுடைய கண்ட்ரிக்கு நிச்சயமாகவே இருக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து இந்த வருஷத்தினுடைய ராஜா பொறுப்பில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சட்டத்திட்டங்கள் கடுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மந்திரி வந்து செவ்வாயாக இருக்கிறதுனால. சரி, இந்த வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ராசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயானால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். இந்த கட்டணத்தை வந்து பே பண்ணிவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் பார்த்த அதாவது 70 to 80% ஜாதகத்தில் பார்த்தேன்னா சந்தி நிறைய இருக்கும். அதாவது நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, அது தவிர லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கும். இந்த காலகட்டம் நன்னா இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பா. ஆனால் அவளுக்கு பெரிய அடி விழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவள் வந்து மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னு நினச்சிட்டு இருப்பா. மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கும். அப்படி பார்த்தோன்னா ரிஷபராசின்னு நினச்சிட்டு இருப்பா, மிதுன ராசியாக இருக்கும். ரிஷப லக்னம்னு நினச்சிட்டு இருப்பா, மிதுன லக்னமாக இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் கூட பரவாயில்ல. விசாக நட்சத்திரமில் வந்து 2 இது வந்துடும், மாறி வந்துடும். அதாவது 3 பாதங்கள் ஒன்றுத்துலேயும் 4ஆம் பாதம் ஒன்றுத்துலேயும் வந்துடுறதுனால சுக்கிரனோட வீட்லேயும் ஒன்று, செவ்வாயினுடைய வீட்லேயும் மாறி வர்றதுனால மிகப்பெரிய பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா இதுக்கு உண்டான சுபர்கள் அதுக்கு கிடையாது. அதனால் வந்து பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தி என்ன ஏதுன்றதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு உங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதாவது டைம் இது பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து, இப்போ இருக்கக்கூடிய கோல்சார நிலை எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்னன்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த பராபவ வருஷம் 2026-27 என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்கள், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசிக்கு அதிபதி செவ்வாய், ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். நல்ல ஒரு விசேஷம். ஏன்னா ராசியின் அதிபதி 5-9 இருந்தார்னா கவலைப்படவே தேவையில்லை. எல்லா விதமான வெற்றிகளும் வரும். மகாலட்சுமி யோகம்னு சொல்லக்கூடியது 1-5-9 சேர்ந்திருக்கிறது மகாலட்சுமி யோகத்தை குறிக்கிறது. 5ஆம் இடத்துல வந்து உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இவ்வளோ நாளாக சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்துல இருந்தார். அதனால் மிகப்பெரிய அலைச்சல், தொல்லைகள், மனக்குழப்பங்கள், உடல் நலத்தில் பின்னடைவு இதெல்லாம் இருந்தது. இப்போ இந்த வருஷம் பராபவ வருஷம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். நல்ல ஒரு ஏற்றம். அதாவது 4ஆம் இடத்துல இருந்ததை விட 5ஆம் இடத்தில் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். அதனால் 5ஆம் இடம் சனி பகவானுக்கு நல்ல ஒரு இடமா அப்படின்னா அப்படி கிடையாது. 5ஆம் இடம்ன்றதும் வந்து ஓரளவு
அதாவது கொஞ்சம் பெட்டராக இருக்கக்கூடிய இடம் 4ஆம் இடத்தை விட 5ஆம் இடம் நல்லபடியாக இருக்கும். இதில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, குரு பகவான் மாறினார்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கொடுப்பார். மே மாத கடைசியிலேருந்து பார்த்தேன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் உண்டு. ஏன்னா 9ஆம் இடத்துல குரு, ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லக்கூடிய வாக்கியம் ஜோதிடம். அதனால் 9ஆம் இடத்தில் குரு பகவான் வரும்பொழுது வெளிநாடு, வெளியூர், வெளிமாநில பிரயாணம் உண்டு. படிப்புக்காக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். குழந்தைகள் மூலியமாக பெருமை இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி. இவ்வளோ நாளாக மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். என்னடா இது எப்படி ஆக போகிறது? ஏன்னா குரு பகவானும் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். இந்த மே மாத கடைசி வரலும் 26 வரலும் பார்த்தோம்னா குரு பகவான் மறைஞ்சிருக்கார். 8ஆம் இடத்துல போயிருக்கார். 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கும் பொழுது பணத்தை கொடுப்பார், செலவுகளை அதிகமாக கொடுப்பார், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் கொடுப்பார். உடல் இருந்தாலும் மனசுக்குள்ளே குழந்தைகளை பற்றி ஒரு யோசனைகள் மனசுக்குள்ளே போயிட்டே இருக்கும். அது எந்த அளவு வெற்றி அடையும் அப்படின்ற மாதிரி மன கிளேசங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். வெற்றிகள் தடைப்படும். ஏன்னா 8ஆம் இடத்துல குரு பகவான் போகிறதுனால அந்தளவு விசேஷத்தை கொடுக்காது. அதனால் எப்படி இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு ஏற்றம் வரணும் அப்படின்னா குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் விழுந்ததுன்னா அது மிகப்பெரிய ஏற்றம். ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பார்வையும் அது மே மாத கடைசிக்கு மேலே விழுறதுனால அந்த காலகட்டம் வரலும் ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கொடுக்காது. அதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுக்கு உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். பணவரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தலையானால் புதிய கடன் அமையும். இந்த வருஷம் பார்த்தோன்னா புதிய கடன் வரும். புதுசாக நீங்கள் பார்த்தோன்னா குழந்தைகளுக்குன்னு அதிகமாக செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வருஷம் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தோன்னா 11ஆம் மாதம் நவம்பரில் ராகு கேத்து பயிற்சி வேறு வருது. 3ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்துல கேது பகவான் போகிறார். 3ஆம் இடத்துல ராகு பகவான் வரும்பொழுது பார்த்தோன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் வெற்றி. இருந்தாலும் இளைய சகோதர சகோதரிகளோடு சில மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா ராகு 3ஆம் இடத்துல இருக்கும்பொழுது உயிர் காரகத்தை கெடுத்து பொருள் காரகத்தை கொடுக்கக்கூடியவர். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு, எந்த முயற்சி எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும். ஆனால் இளைய சகோதரர்களோடு சிறு சிறு மனக்கசப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு நிச்சயமாக இருக்கும். 9ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால தந்தையின் சொத்துக்கள் வர்றது கொஞ்சம் சிரமப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் வர்றதும் தடைபடக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. தொழிலில் மாறுதல்கள் ஏற்படும். 10ஆம் இடத்துல குரு பகவான் போகிறார் 10ஆம் மாதத்துக்கு மேலே. அதனால் 10 அக்டோபருக்கு மேலே போகிறார். அதனால் தொழில்களில் மாறுதல்கள் ஏற்படும். இருந்தாலும் பார்த்தலைன்னா உங்களுடைய ராசிக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது. கவலைப்பட தேவையில்லை. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம். இவ்வளோ நாளாக பட்ட கஷ்டம் எல்லாமே இந்த வருஷத்தில் இருக்கவே இருக்காது. பராபவ வருஷம் பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய வருஷமாக அமையும். மே மாதத்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் கிடைக்கக்கூடியது. உடல் நலத்தில் நல்ல ஒரு சீரான ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, தீர்க்கமான சிந்தனை இருக்கக்கூடிய வாய்ப்பு, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம். அது தவிர முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராகு கேதுவின் பயிற்சியும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. ராகு 3ஆம் இடத்துல போய் இருந்து மகர ராகுவாக வேறு போய் இருக்கார். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. எடுத்த காரியங்கள், எடுத்த முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி. மறைந்த இடத்துலேருந்து பொருள் வரக்கூடிய வாய்ப்பு. எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். மைனிங் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு திடீர் பண வரவு. மெடிக்கல் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம். அதுவும் மைக்ரோபயாலஜி அந்த மாதிரி செக்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் ஏற்றங்கள், மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒன்று தான், போய் திருச்செந்தூரில் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வாங்கும். அது தவிர துர்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை வழக்கு போடுவோம். இது ரெண்டும் பண்ணிகிட்டே வாங்கும். இந்த வருஷம் பாருங்கள், உங்களுக்கு பெரிய மாறுதல்களை கொடுக்கும். மனசில் உங்களுக்கு ஏற்பட்ட மாறுதல்கள் உங்களுக்கு ஏற்பட்ட வடுக்களை எல்லாம் தாண்டி ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த பராபவ வருஷம் அமைப்போகிறது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய
அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.